அந்த சினிமா இலங்கை வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு அங்கு ஒரு திருப்புமுனை தேர்தலாக நடைபெற்று இப்போது வாக்கு எண்ணிக்கை நிறைவடையும் தருவாயை நெருங்கி இருக்கிறது. இன்று பிற்பகலுக்குள் வாக்கு எண்ணிக்கை முழுமையாக முடிவடைந்து முடிவுகள் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் தற்போதைய நிலையில் இலங்கையின் புதிய அதிபராக அனுரகுமார திசாநாயக்க பொறுப்பேற்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. 52% அதிகமான வாக்குகளை அவர் பெற்றிருக்கிறார். 1,70,00,000 மேற்பட்ட வாக்காளர்கள் வாக்களித்த சூழ்நிலையில் அனுரகுமார திசாநாயக்க தேசிய மக்கள் சக்தி என்ற கட்சியின் பேரில் அவர் வேட்பாளராக நின்றார். அவர் 5,65,664 வாக்குகளுக்கும் அதிகமாக தற்போதைய நிலவரப்படி வாக்குகளை பெற்று 52% அதிகமான வாக்குகளை அவர் பெற்றிருப்பதால் இலங்கையின் புதிய அதிபராக இடதுசாரி கட்சியின் தலைவராக இருந்த ஜனதா விமுக்தி பரமுனா கட்சியின் தலைவராக இருந்த அனுரகுமார திசாநாயக்க ராஜபக்சே அரசை விரட்டி அடித்ததிலும் அவர் அரண்மனையை சூறையாடியதிலும் அவர்களது ஊழலை வெளிக்கொண்டு வந்ததிலும் அவர் முக்கிய பங்காற்றிய அனுரகுமார திசாநாயகே 52% அதிகமான வாக்குகளை பெற்று இலங்கையின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் நெருங்கி இருக்கின்றன. தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்கே அவர் சுயேட்சையாக போட்டியிட்ட போதிலும் 1,97,078 வாக்குகள் மட்டுமே பெற்று சுமார் 18% அதிகமான வாக்குகளை அவர் பெற்று பின்தங்குகிறார். ராஜபக்சேயின் மகன் நமல் ராஜபக்சே 2.24% வாக்குகளையே அவர் பெற்றிருக்கிறார். ஸ்ரீலங்கா பொதுஜன பரமுனா என்ற கட்சியின் பெயரில் இந்த நமல் ராஜபக்சே குடும்பத்திற்கான வாக்கு வங்கி மிகப்பெரிய அளவில் சரிவை சந்தித்திருக்கிறது. ஆனால் 2% அவர் பெற்றிருக்கிறார். சஜித் பிரேமதாசா எதிர்கட்சி தலைவராக கடந்த 5 ஆண்டுகளாக இருந்த சஜித் பிரேமதாசா 22% வாக்குகளை பெற்றிருக்கிறார். 2,36,655 வாக்குகளை பெற்று அவர் 2வது இடத்தில் இருக்கிறார். சஜித் பிரேமதாசா ஏற்கனவே அங்கு 4 முனை போட்டிதான் நிலவியது. ரணில் விக்ரமசிங்கே அடுத்த அதிபரா, அனுரகுமார திசாநாயக்க அடுத்த அதிபரா அல்லது சஜித் பிரேமதாசா அடுத்த அதிபரா என்ற மும்முனை போட்டிதான் நிலவியது. நபில் ராஜபக்சே மற்றும் தமிழ் பொது கூட்டமைப்பு சார்பில் போட்டியிட்ட அரியநேந்திரன் அவரும் 2% வாக்குகளை தான் பெற்றிருக்கிறார். நமல் ராஜபக்சே மற்றும் அரியநேந்திரன் தமிழ் கூட்டமைப்பின் பொது வேட்பாளராக இருந்த அந்த அரியநேந்திரன் ஆகியோர் 2% வாக்குகளை மட்டுமே பெற்றிருக்கிறார்கள். 22% வாக்குகளை சஜித் பிரேமதாசே பெற்றிருக்கிறார். அவர் 2,36,655 வாக்குகளை பெற்றிருக்கிறார். தற்போதைய வாக்கு நிலவரத்தின்படி 14 மாவட்டங்களிலும் அனுரகுமார திசாநாயக்கவின் தேசிய மக்கள் சக்தி கட்சியே தற்போது முன்னிலை பெற்று வருகிறது. அதனால் 9வது அதிபராக இலங்கையில் முதன்முறையாக தேசிய மக்கள் சக்தி கட்சியின் அனுரகுமார திசாநாயகே வெற்றி பெற்று அதிபராக பொறுப்பேற்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இலங்கையில் வளர்ச்சி, பொருளாதாரம் ஆகியவற்றை முன்னிறுத்தி நடைபெற்ற இந்த தேர்தலில் மக்கள் நாட்டை பொருளாதார வளர்ச்சியில் இருந்து மீட்பதற்காக இடதுசாரி சித்தாந்தத்தின் படி அரசியல் கட்சியாக அங்கு வளர்ந்து வந்த ஜனதா விமுக்தி பரமுனா மற்ற கட்சிகளையும் கூட்டணி சேர்த்துக் கொண்டு தேசிய மக்கள் சக்தி என்று கட்சிக்கு பெயர் வைத்து அவர்கள் இலங்கையின் மக்கள் சக்தியாக அவர்கள் தேர்தலில் போட்டியிட்டு இப்போது வெற்றி முகத்தில் இருக்கிறார்கள். அனுரகுமார திசாநாயகே 0.5% அதிகமாக இலங்கையை பொறுத்தவரை இந்த வாக்குகள் விருப்ப வாக்கு அடிப்படையில் 50% அதிகமான வாக்குகளை விருப்ப வாக்கு பெறுபவரே அதிபராவார். அந்த கணக்கின்படி தற்போது வாக்கு எண்ணிக்கை நிறைவடையும் தருவாயில் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் அனுரகுமார திசாநாயகே 52% அதிகமான வாக்குகளை பெற்று இலங்கையின் 9வது அதிபராக பொறுப்பேற்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசம் அடைந்துள்ளன. தஸ்னிமா பானு. விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.